அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூட்டு வலி எதனால் வருது, மூட்டு வலியை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியாக வேலையை நம்ம அந்த கால்களுக்கு கொடுக்கும்போது மூட்டு வலி அதிகமாகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வு மெலிசாகி அப்படியே விட்டு போகிறது, தசைநார்கள் குருத்தெலும்புகளில் ஏற்பட பாதிப்பு, இந்த மாதிரி காரணங்கள் மூட்டு வலிக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். இப்போ மூட்டு தேய்மானம் சொன்னோம் இல்லையா, அப்போ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறதுக்கு கீழ்வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கீழ்வாதம் அப்படின்னா இது ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த மூட்டு தேய்மானம் அதிகப்படியான வேலைகள் கொடுக்கும்போது அதிகமாக வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஒரு ரெஸ்ட்டு அதை தாண்டும்போது அந்த உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த்து இல்லாமல் போகுது இல்லையா, அதனால் இந்த மூட்டு வலி இது கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தசை நார்கள் அல்லது தசை நான்கள் அலர்ஜின்னு சொல்கிறது. இது இன்னொரு காரணம். அதாவது முட்டி தேய்மானம் ஆகும்போது நீண்ட நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அது தெரியாமையே அந்த கால்களுக்கு இன்னும் அதிகப்படியான வேலைகள் கொடுக்கும்போது இந்த தசை நார்கள் இல்லை தசை நான்கள் அலர்ஜி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா திசுக்களில் காயம். இப்போ நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது அடிபடும்போது அந்த காயத்தை நம்ம பெருசுப்படுத்தியிருக்க மாட்டோம். அதை மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி காயங்களை நாளடைவில் பெருசாகும்போது நமக்கு அந்த முட்டி வலி ஏற்படுது. அடுத்து முழங்கால் இட மாறுபாடு. இதை முழங்கால் சிப்பின்னு சொல்லுவோம். அந்த முழங்கால் இட மாறுபாடு அப்படின்னா, அந்த முழங்கால் அதிகப்படியாக வேலை கொடுக்கும்போது கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விலக ஆரம்பிக்கும்போது நமக்கு முட்டி வலி தானாக வரும். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். இது எப்படி இயற்கையான முறையில் சரி செய்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம மொதல் ஸ்டெப்பை என்ன எடுக்க போகிறோன்னா, வெண்டைக்காய். இப்போ வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உளுந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டைக்காய் போட்டு அரைச்ச உடனே அதை நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பசை மாதிரி ஒட்டும். அதுக்கப்புறம் உளுந்து அது கூட போட்டு நல்லா அரைச்சிருங்க. இதுக்கு நீங்கள் வெள்ளை உளுந்தும் எடுக்கலாம், இல்லை கருப்பு உளுந்தும் எடுக்கலாம். இதை நல்லா அரைச்சி ஒரு 3 டேஸுக்கு உங்கள் முட்டியில் வச்சு நல்லா கட்டு போடுங்க. ஒரு 3 நாளைக்கு இந்த கட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி வலி தானாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து முட்டி வலிக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, உடல் எடை அதிகரிக்கிறது. இப்போ நம்மளோட உடல் எடைனா நம்மளோட வெயிட் அதிகமாக தாங்கிறது பார்த்திங்கன்னா முட்டி தான். ஸோ அதான் அதிக அழுத்தம் கொடுக்கும்போது இந்த முட்டி வலி அதிகமாக ஏற்படுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடக்கத்தான் கீரை எடுத்துக்கணும். இப்போ முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ முடக்கத்தான் கீரை சளி இருமலுக்கு பயன்படுத்துவாங்க, வாத நோய்களுக்கு பயன்படுத்துவாங்க, மாதவிடாய் பிரச்சனைக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி முடக்கத்தான் கீரையில் இப்போ குழந்தை பெற முடிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அடிவயிற்றில் இது பூசி படுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த நச்செல்லாம் நீங்கி உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த முட்டி வலியில் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, முட்டி அதிகப்படியான வலி இருக்கும்போது இந்த முடக்கத்தான் கீரையோட நல்லெண்ணெயை சேர்த்து கட்டணும். இப்போ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை நல்லா ஒரு அம்மிக்கல்ல வச்சு நல்லா அரைச்சி அதோட நல்லெண்ணெய் வச்சு சேர்த்து நீங்கள் இறுக்கி கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு வலி வரவே வராது. அடுத்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கும்போது நமக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துலையே உட்காந்துருப்பாங்க. இப்போது நம்ம ஏதாவது அப்படி எங்கேயாவது நடக்கும்போதோ இல்லை ஏதாவது வேலை செய்யும்போதோ அந்த கால் மரத்து போகாது. ஆனால் ஒரே இடத்துல உட்காரும்போது நம்ம கால் மரத்து போகுதுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது கால் வலி அதிகமாகும். இது ஸ்டார்டிங்கில் எந்த பிரச்சனையும் வராது. பட் இதுவே நம்ம கன்டினியூ பண்ணும்போது அதிகமாக வலி கொடுக்கும். அதற்காக என்ன பண்ணணும்னா, வேப்ப எண்ணெய் காலையிலையும் சரி நைட்டும் சரி, இல்லை டெய்லி ஒன்ஸ் நைட்டு மட்டும் நீங்கள் காலில் போட்டு நல்லா தேய்ச்சி தூங்குனீங்க அப்படின்னா இந்த முட்டி வலி வராது. அடுத்து நம்ம முடக்கத்தான் கீரை நல்லெண்ணெய் சொன்னோம் இல்லையா, அது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அதோட காரத்தன்மை பிசுபிசுப்பும் இன்னும் நமக்கு அந்த ஜவ்வு விட்டு போகாமல் அந்த தேய்மானம் ஆகாமல் நமக்கு இன்னும் அந்த கட்டோடு சேர்ந்து இருக்கும்போது
நமக்கு வந்து அந்த முட்டு வலியை வந்து இன்னும் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும், ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கும். அதே மாதிரி ஹைகிள்ஸ் யூஸ் பண்ணுறதும் முட்டி வலிக்கு மிகப்பெரிய காரணம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உப்பு ஒத்தடம். இப்போ இந்த உப்பு ஒத்தடம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உப்பு ஒத்தடம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்காக தான் இந்த உப்பு ஒத்தடத்தை பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து முட்டி வலி அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த உப்பு ஒத்தடத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு வந்து ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. லைட்டாக கல்லுப்பை வடை சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு இறுக்கி கட்டிடுங்க. கட்டிட்டு வலி இருக்கிற இடத்துல வந்து அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுடுங்க. அதான் அதிக சூட்டோடு வச்சுட்டிங்கன்னா அது வந்து தோலை காயப்படுத்திடும். லைட்டாக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராகி முட்டி வலி வராது. அடுத்து வந்து ஐஸ் கட்டி ஒத்தடம். இப்போ ஐஸ் கட்டி ஒத்தடம் பார்த்திங்க அப்படின்னா அது எதுக்காக வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, ஐஸ் கட்டி ஒத்தடத்தில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காயம்பட்ட இடத்துல வந்து ஐஸ் கட்டி ஒத்தடம் வைப்பாங்க. அது எதுக்காகனா ரத்த கசிவு வராமல் இருக்கிறதுக்காக, வீக்கம் குறையும், வலி வந்து நிவாரணமாக இருக்கும். இப்போ ரத்த கசிவு வந்து அது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா, திடீர்னு ஏற்படுற காயங்களில் பார்த்திங்கன்னா ரத்த கசிவு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஐஸ் கட்டி வைக்கும்போது அது வந்து ரத்த கசிவு வந்து கட்டுப்படுத்திடுது. எப்படின்னா அது வந்து அந்த இடத்த வந்து அந்த ரத்த கசிவை ஃப்ரீஸ் ஆக்கிடும். அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டி வைக்கிறனால முட்டிக்கு என்ன பலன் அப்படின்னா, அப்போது அந்த முட்டியில் சுற்றி இருக்கிற அந்த நரம்புகளில் பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்கும்போது இந்த ஐஸ் கட்டி வைக்கிறனால அந்த இடத்துல வந்து அப்படியே நரம்புகள் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து வலி வந்து அதிகமாக வராது. அதுக்காக அந்த ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சுடு தண்ணி. மேக்ஸிமம் வந்து நீங்கள் சுடு தண்ணி இப்போ எப்போலாம் உங்களுக்கு கால் வலி வருது, அடிப்பாதம் ஆகட்டும், முட்டி ஆகட்டும், கால் வலி வலிக்கும்போது நீங்கள் வந்து சுடு தண்ணியில் காலை வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முட்டி வலி வந்து வராது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முத்திரைகள். இப்போ வந்து என்னென்னா, அடுத்து வந்து வாயு முத்திரை. இது எப்படி பண்ணணும்னா, உங்களோட கட்டை விரலால் ஆள்காட்டி விரலின் மேல் லேசாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாயு முத்திரையோட பலன் என்னன்னு தெரியும். நீங்கள் அந்த கட்டை விரலால் ஆள்காட்டி விரலை மடக்கி மற்ற 3 விரலையும் வந்து நீட்டி விடணும். அப்படி நீட்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வாயு முத்திரையோட சின்னம் வந்து கரெக்டாக வந்துருச்சு, அந்த முத்திரை கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது வாயு முத்திரை பார்த்திங்கன்னா நம்ம கன்னியூஸாக நம்ம செய்யும்போது அதனால் வந்து முட்டி வலி வந்து கண்டிப்பாக வந்து வராது. வாயு வந்து கேஸ் வந்து இறங்கிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வராது. அதே மாதிரி சந்தி முத்திரையும் அதே மாதிரி தான். சந்தி முத்திரையோட பயிற்சியினாலேயும் நமக்கு வந்து முட்டி வலி வராது. இதெல்லாம் இந்த பயிற்சி அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து கால்களுக்கு வந்து அதிகப்படியாக வேலை கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும். ஸோ காலையில் வந்து இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து முட்டி வலி வராது. சத்தான உணவுகள் எடுக்கும்போதும் முட்டி வலி வராது. அதாவது முட்டையில் இருக்கிற புரதம், பால் இருக்கிற கால்சியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலும்புகளுக்கு வந்து நல்ல வலுவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் 2 முட்டை, பால், அதே மாதிரி புரோட்டீன் நிறைஞ்ச தானியங்கள், புரோட்டீன் நிறைஞ்ச பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. அதே மாதிரி இஞ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இஞ்சியை பார்த்திங்கன்னா இஞ்சியை நல்லா தட்டி நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே லைட்டாக ஒரு நாட்டு சக்கரை கலந்து குடித்தாலும் சரி, இல்லை அதை தட்டி அப்படியே லைட்டாக தேன் கலந்து டெய்லியும் காலையில் தேநீர் மாதிரி குடித்தாலும் உங்களுக்கு வந்து அது முட்டி வலிக்கு நல்லாவே கேட்கும். அடுத்து வந்து மஞ்சளில் பார்த்திங்க அப்படின்னா குர்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது வந்து என்ன ஆகுதுன்னு அப்படின்னா நம்ம முட்டி வலிக்கு நல்லாவே கேட்கும். இப்போ மஞ்சளை பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளோட மிளகு அதோட லைட்டாக சுக்கு கலந்து நம்ம குடிக்கும்போது அது சளிக்கு நல்லாவே கேட்கும். இதை வந்து நீங்கள் கன்டினியூஸாக பண்ணும்போது முட்டி வலி தானாகவே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.